ஃபேஸ் மாஸ் திறக்கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க உதயகுமார் வந்து பேட்டி கொடுக்குறாரு. ஸோ சசிகலா சுற்றுப்பயணம்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் பலிக்காதுங்க, அது சுற்றுலா போயிருக்காங்கன்ற மாதிரி வந்து விமர்சித்து பேசியிருக்காரு. நீங்கள் பயப்பட தேவையே இல்லை. எடப்பாடி பழனிசாமி எதுக்கு பயப்படுறாரு? சசிகலா சுற்றுப்பயணம் போனால் போயிட்டு போகிறாங்கன்ற மாதிரி கூலாக இருக்கலாமே. அப்படிலாம் இருக்கவே இல்லை. ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னவர் சசிகலா பார்த்தீங்கன்னா பெருந்தன்மையை விலகி நிற்கணும். எப்படி பெருந்தன்மையானா கிட்டத்தட்ட வந்து சசிகலா காலில் திருப்பியும் உளுந்து கெஞ்சின ஒரு அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா அவங்க பேச்சுக்கள்லாம் இருக்குது. ஜானகி அம்மையா மாதிரி வந்து பெருந்தன்மையாக இருந்துக்கணும்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறாங்க. ஜெயலலிதா ஜெயிச்சாங்க, ஜானகி அம்மையார் பார்த்தீங்கன்னா ஒப்படைச்சிட்டு போனாங்க கட்சியை. ஆனால் எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா அதிமுகவை பலிகடா ஆக்கிட்டாரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஜாதி கட்சியாக மாற்றிட்டு வரான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மேஜரான குற்றச்சாட்டு பார்த்தீங்கன்னா சசிகலா வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதே ஜெயிச்சிருந்தா யார் கேட்க போகிறாங்க? தொண்டர்களே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தூக்கி வச்சிருப்பாங்க. எடப்பாடி பழனிசாமி செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பிடிக்கவே இல்லைன்றாங்க. சசிகலா பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சுற்றுப்பயணம், இது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துன்றாங்க. ஏன்னா அங்கே போன இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் கும்பல் கூடிருச்சு. அதிமுக தொண்டர்கள் கொடியோடு நிற்கிறாங்க. இதுதான் ஹைலைட்டே. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.